கைஸ் இப்போ இங்கே ஒரு ட்ரேடு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ஒரு டவுன்வர்ட்ஸ் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்து இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகி இங்கே ஐடிஎம் கிராஸ் பண்ணி இங்கே இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து மறுபடியும் கீழே வருது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுடைய ஆக்சுவல் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஏரியா அதை கிராஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏரியா. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஎஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஆர்பிஎஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஆர்பிஎஸ்லேருந்து தான் இந்த பையர்ஸ் வராங்க. பட் இந்த பையர்ஸ் வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில், ஒரு நாட் ஸ்ட்ராங் நாட் வீக் அப்படிங்கிற ரீசனால இங்கே வந்து மறுபடியும் செல்லரை ரியாக்ட் பண்ணிட்டாங்க. தென் இங்கே வரும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஎஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஆர்பிஎஸ் வந்து இந்த செல்லர் வந்து ஆக்சுவலாக இந்த செல்லர் இங்கே இருக்காங்க, இந்த ஆர்பிஎஸ் இருக்காங்க. இவங்க இங்கே வர செல்லர் இந்த எஸ்என்ஆரை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த கேப் எஸ்என்ஆரில் ரியாக்ட் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? இந்த கேப் எஸ்என்ஆரில் ரியாக்ட் பண்ணுறாங்க. அது ரியாக்ட் ஆகியும் அடுத்தது பையர்ஸ் வரல, செல்லர்ஸ் தான் வராங்க. ஸோ வர செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த செல்லருடைய விற்கக்குள்ளே முடிஞ்சிடறாங்க. அப்போ வந்து செல்லர் வீக்காக தான் வராங்கன்னு அர்த்தம். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட் அப்படின்னா, பையர் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கல. ஓகேவா? அடுத்து வந்து செல்லர் வருமா பையர் வருமானு இந்த இடத்துல டவுட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர் கொடுத்தாங்க. ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது, கேப்லேருந்து செல்லர் இறங்குறாங்க அப்படின்னு. கரெக்டு தான். பட் இந்த ஆர்பிஎஸ்லேருந்து வர செல்லரை விட இங்கே இந்த சப்போர்ட்லேருந்து வர பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து பையர் கொடுத்தேன். இவங்க போயிட்டு இந்த சப்போர்ட்டில் இந்த பையர் ஹிட் ஆகி மறுபடியும் செல்லர் வராங்க பாருங்கள். இப்போ இந்த செல்லர் இங்கே வந்து முடிஞ்சிருக்காங்க. இங்கே என்ன இந்த ஏரியா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? சப்போர்ட் ஏரியா. சப்போர்ட்டில் ஒரு கம்மியான ஒரு பையர் சென்டர் ஆகியிருக்காங்க. ஆனால் இது ஸ்ட்ராங்கான செல்லரு. இது வந்து ஒரு டவுன் ட்ரேட் மார்க்கெட்டு, மறந்துடாதீங்க. ஸோ நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையர் இருக்குது. இது வந்து ஓகே, இது ஸ்ட்ராங்கான ஒரு பையர் தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு. செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நம்ம உடனடியாக பையர்ஸ் எடுக்க முடியாது. இதை ஒன்று மட்டும் பாயிண்டாக வச்சு லெட் அஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ஐ ஆம் நாட் ஷுர் அபவுட் திஸ் ட்ரேட். பட் இதை நான் ஏன் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஒன்று, இந்த என்கல்ஃபிங் எஸ்என்ஆர் வந்து பிரேக் பண்ணுச்சு. ரெண்டாவது, இங்கே ஒரு எஸ்என்ஆர் இருக்குது, இந்த ஜம்ப் எஸ்என்ஆரையும் பிரேக் பண்ணுச்சு. மூணாவது, இந்த ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இது இந்த மூணு காரணத்தால் தான் நான் இங்கே வந்து ஒரு பையிங் கொடுத்தேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து வர பையர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறாங்க. இங்கே வந்து ஒரு ஆர்பிஎஸ்ல ஹிட் ஆகுறாங்க. இந்த ஹிட் ஆகிற இந்த வர செல்லர்ஸை விட இந்த பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2 ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த பையர்ஸ் இங்கே வந்தாங்கன்னா, இங்கே வந்து க்ளோஸ் ஆனாங்கன்னா, நம்ம தாராளமாக நெக்ஸ்ட் ட்ரேட் செல் கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து இது ஆக்சுவலாக ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் தான். லிக்விடிட்டி ஓகே.
ஓகே, இங்கே நான் பையர் கேண்டில் கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில். பையர் கேண்டில் கொடுத்து பை ட்ரேடு கொடுத்த காரணம் என்ன, சாரி செல் ட்ரேடு கொடுத்த காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், பட் வந்து நெய்தர் பை நார் செல் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பையர் ஜோன்ல இருந்து ரைஸ் ஆகியும் ஒரு பையர் வரல, ஒரு டோஜி கேண்டில் தான் வராங்க. ஓகேவா, டோஜி கேண்டில் தான் வராங்க. ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் பை ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லு தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தான் நான் இந்த செல் கொடுத்தேன். பார்க்கலாம் அது வின் ஆகுதா லூஸ் ஆகுதான்ட்டு. ஓகே, இது வந்து லூஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் அ லாஸ்ட் ட்ரேட், நோ ப்ராப்ளம். இது என்னுடைய மிஸ்டேக் தான். என்னுடைய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த ஆர்பிஎஸ் ஜோன்ல இருந்து சில செல்லர்ஸ் இறங்குறாங்க இந்த பையர்ஸில். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ட்ரேடை கொடுக்கக்கூடாது. என்ன ரீசன்னா, இது வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில், அடுத்து செல்லராக பையராக நமக்கு தெரியாது. அதே போல் இந்த கேண்டில் டோஜி கேண்டில். ஸோ இது வந்து செல்லராக வர வேண்டியதா இல்லை பையராக வர வேண்டியதா நமக்கு தெரியாது. ஓகேவா, அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ரெண்டு கேண்டிலுமே கன்ஃபார்ம் இல்லாத ரீசனால நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடாது. பட் ஓகே, அது கொடுத்துச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. Let us learn some lessons. இப்போ இங்கே ஏன் இந்த செல்லர் வராங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக செல்லர்ஸ் வர வேண்டிய கேண்டில். ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கான ஆர்பிஎஸ்லேருந்து செல்லர்ஸ் இந்த கேண்டில் இறங்குறாங்க. அதே போல் இது செல்லராக வர வேண்டிய கேண்டில், பட் செல்லர் ஃபெயில்டு ஆனதால், டோஜியாக மாறினதால அடுத்ததாக பையர்ஸ் வராங்க. பையர்ஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த டோஜிலேயே முடிகிறாங்க. முடிஞ்சனால அடுத்தது செல்லர்ஸ் வராங்க. செல்லர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்காங்க. பட் செல்லர்ஸ் வந்த ஏரியா வந்து நமக்கு எதுவுமே தெரியல. மேபி இங்கே ஒரு மைனர் கேப் இருக்கு. பார்ப்போம், இது நம்ம கொடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இங்கே ஒரு கேப்போடு இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக அந்த கேப்பு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என்ஆர்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. அதே போல் இந்த பையர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுவும் இல்லை. பையர்ஸ் சப்ளை பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஸ்என்ஆர் கிடையாது இந்த இடத்துல. ஸோ ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ஆர் என்டரிங் ஃப்ரம் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு எஸ்என்ஆர் இருக்கு, பட் இது அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னா, இது ஒரு டவுன் ட்ரெண்டு வந்து இங்கே ஹிட் ஆகி இங்கே இந்த ஆர்டர் பிளாக்ல ஹிட் ஆகி நெக்ஸ்ட் இதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆர்டர் பிளாக்ல ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோடைய ஃபைனல் டார்கெட் இதுவாக தான் இருக்கும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துறதா தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டார்கெட் ஹிட் பண்ணி பவுன்ஸ் ஆகி தான் போகும். இப்போது இந்த இடத்துல இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இங்கே ஒரு பையர் ஜோன் இருக்கு. இந்த பையர் ஜோனில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. பையர்ஸ் உள்ள என்ட்ராக ட்ரை பண்ணுறாங்களா? ஸ்ட்ராங்கான செல்லர் இருந்தாலும் இந்த கேண்டில் பையர்ஸ் என்ட்ராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க.
இங்கே மேபி பையர்ஸ் வரலாம், பட் நம்ம இங்கே ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த ஒரு லிக்விடிட்டியிலேருந்து பையர்ஸ் வராங்க பாருங்க. இவங்க எதுவரையும் போவாங்கன்னா இவங்களுடைய ஹிட் வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸாக தான் வராங்க. ஸோ நம்ம கணிக்க முடியாது. இந்த இடத்துக்கு மேபி இங்கே வந்து அவங்க இதாகலாம். இந்த எஸ்என்ஆர்லேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இறங்குறாங்க. இந்த கேப் இருக்குது, எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see what is happening. பையர்ஸ் வந்து இப்போ ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா நம்ம அடுத்த செல்லர்ஸ் கொடுக்கலாம். எப்பயுமே ஒரு மார்ஜினல் சேஃப்டிலேயே ட்ரேட் கொடுங்க. அவசரப்பட்டு தப்பான இடத்துல கொடுத்துடாதீங்க. அந்த விக்குக்கு மேலே தான் எப்பயும் மார்ஜினல் சேஃப்டி. ஓகே, இங்கே நான் ஏன் செல் வரும்னு நினச்சி கொடுத்தேன். ஓகேவா, இங்கே நான் ஏன் செல் வரும்னு நினச்சி கொடுத்தேன், ஏன் பை வந்துச்சு அப்படிங்கிறது காரணம் சொல்கிறேன். இங்கே நான் செல் வரும்னு நினச்சி கொடுத்தது 1 மினிட். இது ஒரு நல்ல ஒரு செல்லை சென்டராக வராங்க, பட் இங்கேருந்து புஷ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. மேபி இங்கே செல் கொடுக்கலாம், பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே, இந்த கேண்டில் வருவோம். இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல செல் கொடுத்தேன். அதுக்கு என்ன ரீசன்னா, இங்கேருந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ்லேருந்து பையர் என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிற பையர்ஸ் இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் போகும்போது பயங்கர ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் என்ட்ரு ஆனதை நான் கவனித்தேன். அப்போ வந்து இங்கே ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இந்த பையர்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த ஜோன் வந்து இதுக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி, செல்லர்ஸ் என்ட்ரு ஆகிற ஒரு ஜோன் மாதிரி. ஓகேவா, இப்போ நான் கொடுத்த இந்த ட்ரேட் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து நான் சும்மா ஒரு சாம்பிள் தான் கொடுத்தேன். இதை ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் இங்கே இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து அடுத்த கண்ட்ரிக்கு ஒரு டேஞ்சர் ஜோனாக தான் இருக்கணும். அந்த ரீசனால தான் நான் இந்த இடத்துல கொடுத்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மேலே கொடுக்குறதா நமக்கு சேஃபான ஒரு இடமா இருந்திருக்கணும். பட் எனிஹோ இது வந்து வின் ஆச்சு. நான் ஏன் இங்கே செல் கொடுத்தேன்னு சொல்கிறேன். இந்த ஆர்பிஎஸ் வந்து ஸ்ட்ராங்கான செல்லரை இறங்குறாங்க. இவங்களை கவனித்து தான் நான் வந்து இங்கே செல் ட்ரேட் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கேருந்து பையர்ஸ் கிளம்பி வராங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்லர்ஸுடைய பவர் 10லன்னு அர்த்தம். செல்லர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்தால் தான் கீழே போக முடியும். அதனால தான் இந்த பையர்ஸ் வந்து அடுத்த செல்லர் தேடி போயிட்டுருக்காங்க. ஒரு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹிட் ஆகுறாங்க. ஹிட் ஆகி செல்லர்ஸ் இறங்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்என்ஆர் ஜோன் தான். இது ஒரு ஆக்சுவலாக ஒரு எஸ்என்ஆர் ஜோன் தான். இங்கேருந்து செல்லர்ஸ் கம்மியான செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே பையர்ஸுடைய பவர் வந்து எனக்கு தெரியல. பையர்ஸ் பவர் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. செல்லர்ஸோடைய ஜோனில் என்டர் ஆனதால் மேபி அடுத்த கேண்டில் செல்லராக வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனில் நான் இது செல் கேண்டில் கொடுத்தேன். பட் அது என்ன வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, நான் நினச்ச மாதிரி இது செல்லராக வந்துருச்சு. சில இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கேப் வரும்போது
சேம் கேண்டில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவோம், பார்த்துருப்போம், நிறையா படிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சோம்னா நமக்கு அடுத்த கேண்டில் என்ன வரும்னு தெரியும். நான் லாஜிக்காக யோசிச்ச விஷயம் என்னன்னா, இது ஸ்ட்ராங்கான கேண்டில் தான், பட் இந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலுக்கு பவர் கொடுக்குற மாதிரி எந்த பையருமே வரல, பையருடைய ஜோன் கிடையாது இங்கே. இப்போ இதே கேண்டில், இப்போ இந்த கேண்டில் இங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே நான் கண்டிப்பாக செல் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர் ஜோன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையர் ஜோன். இந்த கேண்டில் இங்கே வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். பட் இந்த கேண்டிலுக்கு எந்த ஒரு ஜோனுமே கிடையாது. அது கிடையாதனால இந்த ஸ்ட்ராங்கான செல்லர் ஜோனில் என்ட்ரானதும் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக கேண்டில் வந்து ஜம்ப் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஒரு செல் ட்ரேட் கொடுத்தேன். அடுத்த கேண்டிலும் செல் ட்ரேட் ஆகிருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர் ஜோன். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர் என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து அடுத்த பையர்ஸ் நோக்கி போயிட்டே இருக்காங்க, இல்லை லிக்விடிட்டி தேடி போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு எஸ்என்ஆருமே, இங்கே ஒரு எஸ்என்ஆர் இருக்குது, இந்த எஸ்என்ஆர்லேருந்து தான் பையர்ஸ், ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வராங்க. பார்க்கலாம் இது வந்து என்ன ஆகும்னு தெரியல. ஓகே கைஸ், இந்த செஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரேட் என்னமோ எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். எத்தனை எடுத்தோம்? ஓகே, 4-5 ட்ரேட் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாமே லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். மேபி நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஏன்னா இன்னும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நானும் ஒன்றும் வளரல. பட் எனிவே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ இதை பார்த்துட்டு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ப்ரீஷியஸான ஹார்ட் ஒர்க்கிங் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய லூஸ் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.